Hi students, welcome to Yodomax. இன்னைக்கு நம்ம 12th மேக்ஸ் உங்களோட பப்ளிக் எக்ஸாமில் எப்படி நீங்கள் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் செக்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ணுறது 7 out of 7 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எப்படி அட்டென்ட் பண்ணுறதுன்ற டிப்ஸ் அண்ட் ஈச் சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் டிப்ஸ் டு ஸ்கோர் அபவுட் 85+ன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் கிராக் யோ 5 மார்க்ஸுக்குன்னு 5 மார்க்ஸ் செக்ஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் செக்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷுவராக நீங்கள் 7 2 மார்க்ஸ் அண்ட் 7 3 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ உங்களோட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் செக்ஷன் 2 வந்து உங்களோட 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் வந்து 10 2 மார்க்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு 7 2 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட மார்க்ஸ் வந்து 7 × 2 14 மார்க்ஸ் வந்து இந்த செக்ஷனில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ நான் இதில் வந்து என்னென்ன சாப்டர் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து 2nd சாப்டர், 3rd சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர், 9th சாப்டர் அண்ட் 10th சாப்டர். ஸோ இந்த 7 சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷியோராக இதுலேருந்து ஒரு 2 மார்க் அண்ட் ஒரு 3 மார்க் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் அண்ட் ஒரு 3 மார்க் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் அடிஷ்னலாக நீங்கள் வந்து 1st சாப்டர், 11th சாப்டர், 12th சாப்டர் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இதை வந்து ஒரு ஹேண்டில் வச்சுட்டு கம்பல்சரியாக இதில் இருக்க எல்லா எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்க்குங்க. அண்ட் அடிஷ்னலாக வந்து நீங்கள் இந்த 3 சாப்டரும் கவர் பண்ணிடுங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இருக்கிற 12 சாப்டரில் எந்த 7 சாப்டர் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த 7 சாப்டரை வந்து நீங்கள் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ப்ரொவைடட் கம்பல்சரி வந்து எந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் அதிகமாக வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து இந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த சாப்டர் வந்து கேட்டால் நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். ஆனால் டிஃபிகல்ட்டான சாப்டர்னு பார்த்தா இந்த 4 சாப்டர் தான். ஸோ அதனால தான் நீங்கள் பார்க்கும்போதே இந்த சாப்டர் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 7 2 மார்க்ஸ் அண்ட் 7 3 மார்க்ஸு அட்டென்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களோட 3 மார்க்ஸ் செக்ஷன் வந்து கொஸ்டின் நம்பர் 30 to 40 கவர் ஆகும். அவுட் ஆஃப் 10ல் வந்து நீங்கள் 7 to 3 மார்க்ஸ் எழுதணும். ஸோ 7 × 3 வந்து 21 மார்க்ஸ் இந்த செக்ஷனில் உங்களுக்கு கவர் ஆக போகுது. அண்ட் கம்பல்சரியாக நீங்கள் பார்க்க வேண்டிய சாப்டர்ஸ் வந்து 2nd சாப்டர், 3rd சாப்டர், 5th 6th 7th 9th அண்ட் 10th இந்த 7 சாப்டரும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். புக்கில் இருக்க எல்லா எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 2 மார்க் அண்ட் ஒரு 3 மார்க் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் கம்பல்சரி கூட உங்களுக்கு இதுலேருந்து கவர் ஆகிற சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து 1st சாப்டர், 4th சாப்டர், 11th சாப்டர், 12th சாப்டர். ஸோ இந்த 4 சாப்டரும் வந்து ஈஸியான சாப்டர் தான். ஸோ இதில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக தரோவாக எல்லா எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அண்ட் இதில் இருக்கிறதும் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 7 2 மார்க்ஸ் அண்ட் 7 3 மார்க்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ வாங்க என்னென்ன சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குன்றத நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இது அதர் சாப்டரோட கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஸோ இதில் இருக்க 2 மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க செகண்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் 9th சம் அண்ட் 10th சம் வரும். அண்ட் அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.2ல் இருக்க 3rd ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வரும். அண்ட் எக்ஸசைஸ் 1.3ல் இருக்க ஃபர்ஸ்ட் சம் அண்ட் எக்ஸசைஸ் 1.4ல் இருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் 3rd சப்டிவிஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸாக கவர் ஆகும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 1.6, 1.2, 1.3, 1.13, 1.8, 1.22, 1.17, 1.11, 1.23, 1.19 இதெல்லாமே உங்களோட 2 மார்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் கவர் ஆகுது. அண்ட் 3 மார்க்ஸை பொறுத்த வரையும் 3 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸசைஸ் 1.2ல் இருக்க 3rd சம் 2nd சம் அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க 3rd சம் 9th சம் 6th சம் 7th சம் 4th சம் 11th சம் 12th சம் 5th சம். ஸோ நான் இந்த எக்ஸசைஸ் வந்து சால்வ் பண்ணி வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த டவுட் இருந்தால் அந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ் 1.3ல் இருக்க 4th சம் அண்ட் எக்ஸாம்பிள் வந்து 1.20, 1.8, 1.9, 1.18,
1.5 and 1.3 இதெல்லாம் வந்து 3 மார்க்ஸில் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஸோ இதிலேருந்து நீங்கள் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் பார்க்க சொல்லியிருக்க சாப்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இதுலேருந்து உங்களுக்கு 2 மார்க் அண்ட் 3 மார்க் கண்டிப்பாக கேட்குறாங்க. அண்ட் கம்பல்சரி கூட இதுலேருந்து உங்களுக்கு கேட்கலாம். அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து இந்த சாப்டர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த இயர் எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த சாப்டரை வந்து நல்லா தரவாக பார்த்துக்கோங்க 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு. அண்ட் 2 மார்க்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.1ல் இருக்க 4th சம், அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.5ல் இருக்க 10th 3rd சப்டிவிஷன் அண்ட் எக்ஸசைஸ் 2.4ல் இருக்க 7th சம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸசைஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் எக்ஸாம்பிள் 2.13, 2.12, 2.4, 2.5, 2.6, 2.7, 2.17, 2.11, 2.13. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஸோ கண்டிப்பாக இதை பாருங்கள். கம்பல்சரிலையும் கேட்குற சான்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. அண்ட் 3 மார்க்ஸை பொறுத்தவரையும் இந்த சாப்டரில் எக்ஸசைஸ் 2.2ல் இருக்க 3rd சம் அண்ட் எக்ஸசைஸ் 2.4ல் இருக்க 4th சம் அண்ட் 7th 1st சப்டிவிஷன். அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.5ல் இருக்க 9th சம் அண்ட் எக்ஸசைஸ் 2.6ல் இருக்க 3rd சப்டிவிஷன் அண்ட் 1st சம். அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.7ல் இருக்க 4th சம், 3rd சம், 5th சம். அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.8ல் இருக்க 5th சம், 6th சம், 7th சம், 8th சம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸில் கவர் ஆகுது. ஸோ இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு கம்பல்சரி ப்ராப்ளமில் கேட்குற சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த சாப்டரில் இருக்க 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன், உங்களோட 3rd சாப்டர். ஸோ இதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் இருக்க 2 மார்க்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.1ல் இருக்க 3rd சம் அண்ட் 5th சம். அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.2ல் இருக்க 2nd சம் அண்ட் எக்ஸசைஸ் 3.3ல் இருக்க 7th சம் அண்ட் எக்ஸசைஸ் 3.6ல் இருக்க 4th சம். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் எக்ஸாம்பிள் 3.1, 3.3, 3.12, 3.13, 3.19 அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் வந்து கவர் ஆகுது. அண்ட் 3 மார்க்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு எக்ஸசைஸ் 3.1ல் இருக்க 5th சம் அண்ட் 9th சம். அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.2ல் இருக்க 3rd சம். அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.3ல் இருக்க 1st சம் அண்ட் எக்ஸசைஸ் 3.5ல் இருக்க 6th சம், ஃபர்ஸ்டில் 1st சப்டிவிஷன் அண்ட் 4th சம். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் உங்களுக்கு 3.20, 3.7, 3.10, 3.16. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸில் கவர் ஆகுது. ஸோ இந்த சாப்டரை வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா பாருங்கள் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து உங்களோட 4th சாப்டர் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் இருக்க 2 மார்க்ஸ்ன்னு பார்த்தா எக்ஸசைஸ் 4.2ல் இருக்க 5th 2nd சப்டிவிஷன், அதே மாதிரி 1st சப்டிவிஷன். அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.3ல் இருக்க 1st 1st சப்டிவிஷன், அதே மாதிரி 4th 3rd சப்டிவிஷன். அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.4ல் இருக்க 2nd 1st சப்டிவிஷன். அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.5ல் இருக்க 3rd 2nd சப்டிவிஷன். அதே மாதிரி எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. 4.9, 4.13, 4.18ல் 1st சப்டிவிஷன். அதே மாதிரி 4.16, 4.21ல் 1st சப்டிவிஷன் அண்ட் 4.19, 4.12ல் இருக்க 2nd சப்டிவிஷன் அண்ட் 4.24 அண்ட் 4.25. இதெல்லாம் வந்து உங்களோட 2 மார்க்ஸில் கவர் ஆகுது. அண்ட் 3 மார்க்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் 4.3ல் இருக்க 4th 1st சப்டிவிஷன். அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.4ல் இருக்க
செகண்டில் செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன். அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.5ல் இருக்க 8th சம், 7th சம், 5th சம். அதே மாதிரி எக்ஸாம்பிளை பொறுத்தவரை உங்களுக்கு இதில் வந்து எக்ஸாம்பிள் 4.4, 4.10, 4.28, 4.15 and 4.18ல் இருக்க தேர்ட் சப்டிவிஷன் அண்ட் 4.17ல் இருக்க ஃபோர்த் சப்டிவிஷன் அண்ட் 4.21ல் இருக்க செகண்ட் சப்டிவிஷன். இதெல்லாம் உங்களோட 3 மார்க்ஸில் கவர் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து உங்களோட 5th சாப்டர் 2 dimensional analytical geometry. ஸோ இந்த சாப்டர் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா கம்பல்சரி வந்து இதுலேருந்து கேட்குற சான்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து உங்களோட 5th சாப்டர் 2 dimensional analytical geometry. ஸோ இந்த சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் இருக்க 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் 5.1ல் இருக்க 5th சம், 1st சம், 11th சம், 8th சம். அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.2ல் இருக்க தேர்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபர்ஸ்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அதே மாதிரி எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து 5.15, 5.12, 5.9, 5.16, 5.31, 5.23, 5.24, 5.14, 5.18. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் வந்து இந்த செக்ஷனில் கவர் ஆகுது. அண்ட் உங்களோட 3 மார்க்ஸை பொறுத்த வரையும் எக்ஸசைஸ் 5.2ல் இருக்க 6th சம், அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.4ல் இருக்க 8th சம் அண்ட் 7th சம். அதே மாதிரி எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் உங்களுக்கு 5.16, 5.25, 5.33, 5.32, 5.34 அண்ட் 5.36. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இதில் கவர் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து வெக்டர் அல்ஜிப்ரா. ஸோ வெக்டர் அல்ஜிப்ரா வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இந்த சாப்டரும் வந்து நீங்கள் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்குறேன். இது இல்லாமல் என்னென்ன 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இருக்கோ எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த சாப்டரில் பார்த்து தான் ஆகணும். ஸோ எக்ஸசைஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு எக்ஸசைஸ் 6.2ல் இருக்க தேர்ட் சம், அதே மாதிரி எக்ஸசைஸ் 6.3ல் இருக்க தேர்ட் சம் அண்ட் 8th சம், அதே மாதிரி எக்ஸசைஸ் 6.4ல் இருக்க 5th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 6.15, 6.14, 6.20, 6.49, 6.21, 6.13, 6.35 அண்ட் 6.15. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் இந்த சாப்டரில் இருக்குது. அண்ட் 3 மார்க்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 6.1ல் இருக்க தேர்ட் சம், அதே மாதிரி எக்ஸசைஸ் 6.2ல் இருக்க 9th சம் அண்ட் 10th சம், அதே மாதிரி எக்ஸசைஸ் 6.3ல் இருக்க செகண்ட் சம் அண்ட் எக்ஸசைஸ் 6.4ல் இருக்க 9th சம் அண்ட் 8th சம் அண்ட் எக்ஸசைஸ் 6.3ல் செகண்ட் சம் அண்ட் 8th சம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பொறுத்தவரை உங்களுக்கு எக்ஸாம்பிள் 6.19, 6.4, 6.28, 6.55, 6.35, 6.54. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட 3 மார்க்ஸில் இந்த சாப்டரில் கவர் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து உங்களோட சாப்டர் 7 வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ். ஸோ இந்த சாப்டரும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் இருக்க 2 மார்க்ஸ் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளமை பொறுத்த வரையும் எக்ஸசைஸ் 7.4ல் இருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் மிச்சம் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாக தான் ஃபாலோ ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் 7.5ல் இருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் 7.30, 7.50 and 7.3, 7.16, 7.20, 7.25, 7.42, 7.34,
7.36 and 7.29. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட எக்ஸசைஸில் இருக்க எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளில் இருக்க 2 மார்க்ஸ். அண்ட் 3 மார்க்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அண்ட் 3 மார்க்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் 7.1ல் இருக்க 4th சம் அண்ட் எக்ஸசைஸ் 7.2ல் இருக்க 3rd சம் 4th சம் 10th சம் அண்ட் எக்ஸசைஸ் 7.3ல் இருக்க 5thல செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் எக்ஸசைஸ் 7.5ல் இருக்க ஃபர்ஸ்ட் சம் அண்ட் எக்ஸசைஸ் 7.7ல் இருக்க செகண்ட்ல 3rd சப்டிவிஷன். அதே மாதிரி எக்ஸசைஸ் 7.9ல் இருக்க ஃபர்ஸ்ட் சம் அண்ட் எக்ஸசைஸ் 7.8ல் இருக்க செகண்ட் சம். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து 7.52 7.4 7.11 7.28 7.30 7.40 7.68 7.32 and 7.59. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாக கவர் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து உங்களோட 8th சாப்டர் டிஃப்ரென்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டிரைவேட்டிவ்ஸ். ஸோ இதில் இருக்க 2 மார்க்ஸ்ன்னு பார்த்தா வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் வந்து 8.5ல் இருக்க ஃபர்ஸ்ட் சம் ஃபாலோ ஆகுது. அதே மாதிரி எக்ஸசைஸ் 8.7ல் இருக்க செகண்ட் சம் ஃபாலோ ஆகுது. அண்ட் எக்ஸாம்பிள் பொறுத்தவரையும் வந்து 8.7 8.2 8.16 8.21. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளில் இருக்க 2 மார்க்ஸ். அண்ட் 3 மார்க்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் 8.2ல் இருக்க 10th சம் அதே மாதிரி எக்ஸசைஸ் 8.4ல் இருக்க 4th சம் அண்ட் 8th சம் அதே மாதிரி எக்ஸசைஸ் 8.7ல் இருக்க 4th சம் 5th சம் அண்ட் செகண்ட் சம் அதே மாதிரி எக்ஸசைஸ் 8.1ல் இருக்க 6th சம் 7th சம் 3rdல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரை உங்களுக்கு வெறும் ஒன்று தான் இருக்குது, எக்ஸாம்பிள் 8.15. இதுதான் வந்து உங்களோட 3 மார்க்ஸ் வந்து இந்த சாப்டரில் கவர் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து 9th சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டிகிரேஷன். ஸோ இதையும் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். மேபி இதுலேருந்து கூட உங்களுக்கு வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் வரலாம். அண்ட் இதில் இருக்க 2 மார்க்ஸ் வந்து பார்த்தா எக்ஸசைஸ் 9.3ல் இருக்க செகண்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 3rd சப்டிவிஷன் அதே மாதிரி ஃபர்ஸ்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி எக்ஸசைஸ் 9.6ல் இருக்க ஃபர்ஸ்டில் 3rd சப்டிவிஷன் அண்ட் 7th சப்டிவிஷன் அதே மாதிரி எக்ஸசைஸ் 9.7ல் இருக்க ஃபர்ஸ்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரை உங்களுக்கு 9.25 9.44 9.7 9.42 and 9.69 and 9.47 இதெல்லாம் வந்து உங்களோட எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளாக வந்து 2 மார்க்ஸ் வந்து இந்த சாப்டரில் கவர் ஆகுது. அண்ட் 3 மார்க்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து எக்ஸசைஸ் 9.3ல் இருக்க செகண்டில் 4th சப்டிவிஷன் அண்ட் 6th சப்டிவிஷன் அதே மாதிரி இதே எக்ஸசைஸில் இருக்க ஃபர்ஸ்டில் 3rd சப்டிவிஷன் அண்ட் 4th சப்டிவிஷன் அண்ட் அதே மாதிரி எக்ஸசைஸ் 9.8ல் இருக்க செகண்ட் சம் அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து 9.8 9.2 9.38 9.81 9.37 and 9.29 and 9.25 and 9.10. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளாக வந்து இந்த சாப்டரில் கவர் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து உங்களோட 10th சாப்டர் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்தா ஸோ இந்த சாப்டர் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். மேபி இதுலேருந்து கூட உங்களுக்கு கம்பல்சரி ப்ராப்ளம் வரலாம். கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்டாக 2nd 9th 10th 7th ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த சாப்டரில் இருக்க 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதனால் இப்போ தான் நீங்கள் வந்து 7 2 மார்க்ஸ் அண்ட் 7 3 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பொறுத்தவரையும் எக்ஸசைஸ் 10.1ல் இருக்க ஃபர்ஸ்டில் 3rd சப்டிவிஷன் 5th சப்டிவிஷன்
அதே மாதிரி எக்ஸசைஸ் 10.3ல இருக்க 8th sum and exercise 10.4ல இருக்க 4th sum 5th sum 6th sum. அதே மாதிரி exercise 10.5ல இருக்க 4thல first subdivision and 4thல 4th subdivision and 8th subdivision. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் 10.5 10.8 10.7 10.3 10.2 இதெல்லாம் வந்து உங்களோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாக உங்களுக்கு கவர் ஆகும். அண்ட் 3 மார்க்ஸை பொறுத்தவரையும் இந்த சாப்டரில் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் 10.2ல இருக்க செகண்ட் சம், அதே மாதிரி எக்ஸசைஸ் 10.5ல இருக்க 4thல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 4th சப்டிவிஷன், 6th சப்டிவிஷன், அதே மாதிரி எக்ஸசைஸ் 10.7ல இருக்க 12th sum. அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து 10.9 10.20 10.28 10.22 10.10. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து 11th சாப்டர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து ஈஸியான சாப்டர் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஈஸியான சாப்டர் பேஸில் வந்து இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்க 2 மார்க்ஸ்ன்னு பார்த்தா வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் 11.2ல இருக்க 4th sum, இதே மாதிரி எக்ஸசைஸ் 11.4ல இருக்க ஃபர்ஸ்ட்ல 3rd சப்டிவிஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி எக்ஸசைஸ் 11.5ல இருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் எக்ஸசைஸ் 11.4ல இருக்க 6th சம்மும் வந்து இம்பார்ட்டன்ட் சம் தான். அதே மாதிரி எக்ஸசைஸ் 11.3ல இருக்க 6th சம்மும் இம்பார்ட்டன்ட் சம் தான். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரை இதில் வந்து உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, 11.19 அண்ட் 11.21. ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டரில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். அண்ட் 3 மார்க்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு எக்ஸசைஸ் 11.4ல இருக்க 3rd sum கவர் ஆகும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 11.5ல இருக்க 8th sum 9th sum 3rd sum 7th sum. அதே மாதிரி எக்ஸசைஸ் 11.4ல இருக்க ஃபர்ஸ்ட் sum கவர் ஆகும். இதே மாதிரி எக்ஸசைஸ் 11.4ல இருக்க 4th sumமும் இம்பார்ட்டன்ட் தான். ஃபர்ஸ்ட்ல 3rd subdivision அண்ட் 4th subdivision இதுவும் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் தான். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் 11.21 11.18 11.11 11.13. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சாப்டரில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து உங்களோட சாப்டர் 12 டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இது வந்து ஈஸியான சாப்டர் பேஸில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா பாருங்கள். இதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் வந்து எக்ஸசைஸ் 12.1ல இருக்க செகண்ட் சம் 3rd sum 4th sum. அதே மாதிரி எக்ஸசைஸ் 12.2ல இருக்க 6thல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் 4th sum. அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பொறுத்தவரையும் வந்து எக்ஸாம்பிள் 12.6 12.13 12.12 12.8 அண்ட் 12.17. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ். அண்ட் 3 மார்க்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் 12.2ல இருக்க 8th sum 4th sum 10th sum 7th sum 14th sum எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் தான். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் 12.17 12.18 12.16 அண்ட் 12.6. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சாப்டரில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி ஆல் சாப்டரில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இந்த சாப்டரில் இருக்கிற 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை வந்து நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. ஷுவராக நீங்கள் வந்து 7 out of 7 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமில் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.